ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். லைனிங் ப்ளவுஸில் ஃப்ரண்ட் பார்ட்டில் டாட் எப்படி பிடிக்கணுங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ப்ளவுஸோட சைஸ் 36 இன்ச்சு. இந்த ப்ளவுஸோட ஹைட்டு பார்த்திங்கன்னா 14 இன்ச்சு. ரெண்டு துணியையுமே நம்ம சேர்த்து தைக்கிறனால அவுட்லைன் ஃபுல்லாகவே நம்ம தைச்சு பிசுறு பகுதியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டு துணியுமே நம்மளுக்கு வந்து தகடு போல் அட்டை மாதிரி சேமாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ 36 சைஸுக்கு கிராஸ் அகலம் 3.25 இன்ச்சு எடுத்துக்கலாம். ப்ளவுஸோட உயரம் 14 இன்ச்சு வர்றனால கிராஸோட உயரம் 3 இன்ச்சு ஹைட்டில் நம்ம மார்க் பண்ணி இந்த மாதிரி நேராக நம்ம லைன் போட்டுக்கலாம். ஓகேங்களா? கிராஸ் அகலம் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு சைஸ் தேவைப்படும். கிராஸ் உயரம் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ப்ளவுஸோட முழு உயரம் தேவைப்படும். இப்போ வாங்க ஒரு முறை செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், ப்ளவுஸோட உயரம் 14 இன்ச்சுங்கிறனால கிராஸோட உயரம் 3 இன்ச்சு நம்ம எடுத்திருக்கோம். கிராஸ் அகலத்துக்கு பார்த்திங்கன்னா 36 சைஸுங்கிறனால கிராஸோட அகலம் 3.25 இன்ச் நம்ம எடுத்திருக்கோம். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம தைக்கணும். ஃபார்முலா தெரியலை அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு வந்து நான் ஒரு வீடியோ அப்லோடு பண்ணுறேன். இப்போ நம்ம டபுள் துணியில் தைக்கிறனால இந்த மாதிரி லைன் மேலேயே நம்ம டபுள் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி தைச்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு ரெண்டு துணியுமே பசை போல் ஒட்டுன மாதிரி ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ கிராஸை ரெண்டாக மடித்து இதோட அகலம் நம்ம 1 இன்ச் எடுத்துக்கலாம். இந்த 36 சைஸுக்கு கஸ்டமர் உருண்டையான கப் கேட்டிருக்காங்க. உருண்டையான கப்புங்கிறனால கரெக்டாக நம்ம வந்து 1 இன்ச் அகலத்தில் எடுத்துக்கலாம். இப்போ ஜாயிண்ட் ஆகிற இடத்துல லைட்டாக பிசுரை இது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ரெண்டாவதாக தையல் போடும் பொழுது கெட்டி தையல் போட்டுட்டு இன்னொரு தையல் நம்ம போட்டுக்கலாம். இப்போ ரெண்டாவது டாட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டாட் வந்து பிடிச்ச நுனிப்பகுதிக்கு நேராகவே ஆம்கோல் சைடு ரெண்டாவது டாட் நம்ம பிடிக்கணும். 36 சைஸுக்கு உருண்டையான கப்புங்கிறனால இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா 1.25 இன்ச் நம்ம எடுத்துக்கணும். மடிப்புக்கு நேராக நம்ம வந்து லைன் போட்டுட்டு இந்த லைன் மேலே நம்ம டபுள் ஸ்டிச் போடணும். ஏன்னா இது லைனிங் ப்ளவுஸுங்கிறனால ரெண்டு துணியுமே நம்மளுக்கு பசை போல் ஒட்டுன மாதிரி இருக்கணும். அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி டாட் பிடிச்சி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக பக்காவாக இருக்கும். கண்டிப்பாக எல்லா லைனிங் ப்ளவுஸுக்குமே டாட் பிடிக்கணும் அப்படின்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. இப்போ ரெண்டு கிராஸுக்கும் இடைப்பட்ட பகுதியில் 3வது கிராஸ் பட்டன்பட்டி சைடு பிடிக்கணும். இதுக்குமே இந்த மாதிரி மடிப்பு பகுதியில் லைன் போட்டுட்டு இந்த லைன் மேலே டபுள் ஸ்டிச் போட்டதுக்கு அப்புறமா டாட் பிடிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு 3 டாட்டுமே அவ்வளோ அழகாக பக்காவாக சூப்பரான ஃபினிஷிங்கில் இருக்கும். நூல் எப்போதுமே ஒட்டை கட் பண்ணக்கூடாது. 1 இன்ச்சு விட்டு தான் நம்ம கட் பண்ணணும். இப்போ உருண்டையான கப்பு ரொம்ப அழகாக சூப்பராக இருக்குது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.